நமக்கு திடீர்னு ஏதாவது விஷ வண்டுகள், விஷ பூச்சிகள் அல்லது விஷ சிலந்திகள் தீண்டுவதுண்டு. இதனால உடல் முழுவதும் அரிப்பு ஏற்படும். அதாவது தடித்து அரிப்பு ஏற்படும். அதுவே அப்புறம் புண்ணாக மாறிடும். நம்ம எவ்வளோ தான் சொரிஞ்சாலும் அரிப்பு நிற்காது, புண்ணுமே ஆறாது. அதுலேருந்து சில நேரங்களில் நீர் போல வடிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி விஷச்சந்துக்கள் நம்மளை தீண்டுறதுனால நமக்கு ஏற்படுற பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மருந்தை பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அது என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க இருக்குது, இதுதாங்க அந்த மூலிகை. இதுக்கு பேர் வந்து ஆடு தீண்டா பாலைன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னா, ஆடுகள் இதை சாப்பிட்டுச்சுன்னா இது வந்து ஆடுகளுக்கு ஒத்துக்கிறாது, ஆடுகள் செத்து போயிடும். அதனால தான் இது ஆடு தீண்டா பாலைன்னு பேர் வந்துச்சு. இதில் ஒரு சின்ன காய்கள்லாம் காய்க்கி, இந்த இங்கே இருக்குது, நல்லா அதை ஜூம் பண்ணி காமி, அந்த பாருங்க இருக்குது, அந்த காய்கள்லாம் காய்க்கி அதில் உள்ள பூக்கள்லாம் பார்த்தா நல்லா தெளிவாக உங்களுக்கு தெரியும். அது ஒரு அழகான ஒரு வண்ணத்து பூச்சி போல் அந்த பூக்கள் இருக்கும். இந்த செடியை நல்லா பார்த்துக்குங்க. இலை வந்து இது நல்லா வித்தியாசமாகவே இருக்கும். இது வந்து கொடி வகை தான். இங்கே பாருங்கள், அந்த விதை இருக்குது. இது வந்து கொடி வகையான செடி தான். இந்த இலை வந்து மற்ற இலைகள்லேருந்து வித்தியாசப்படும். லைட்டாக சாம்பல் கலந்த பச்சை நிறத்தில் தான் இருக்கும். இந்த இலை தாங்க அந்த விஷச்சந்துக்கள் தீண்டுறதுக்கான முக்கியமான மருந்து. இந்த இலையை என்ன பண்ணணும்னா, தேவையான அளவுக்கு பறித்து எடுத்துன்னு போயிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறோங்க. அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காலை மாலை 2 வேளையும் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வரணும். எவ்வளோ நாளைக்குன்னா, ஒரு வாரம் அல்லது 10 நாள் சாப்பிட்டோம்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு உண்டான அந்த விஷச்சந்துக்கள்னால் ஏற்பட்ட புண்கள், அரிப்பு எல்லாமே குணமடைஞ்சு அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக காஞ்சு போயிருங்க. இந்த ஆடு திண்டாப்பாலை கிடைக்கலன்னா இதை வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் ஆடு திண்டாப்பாலை பொடின்னு கேளுங்க, அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கு வந்து நீங்கள் விஷக்கடிக்கு நான் சொன்ன முறையில் சாப்பிட்டு வரலாம். இந்த செடியை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு இதை பயன்படுத்துவாங்க. இந்த பாம்பு கடி ஏற்பட்டவங்களுக்கு, பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த செடியோட வேர் இருக்குல்ல, இந்த வேரை எடுத்து அதை வந்து அரைச்சி பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அதை செய்கிறது கிடையாது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பழங்காலத்தில் பாம்பு கடியினால் பாதிக்கப்பட்டவங்க எந்த மாதிரியான வைத்திய முறைகள்லாம் பின்பற்றினார்கள் என்பதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். மற்றபடி நீங்கள் யாரும் பாம்பு கடிக்கு இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. இதுக்கு அனுபவம் வேணுமுங்க. சும்மா எடுத்தவனையெல்லாம் ட்ரை பண்ணிடக்கூடாது. அது வேறு ஆபத்தில் போய் முடிங்க. பாம்பு கடிச்சுன்னா நீங்கள் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது தான் நல்லது. என்ன நேயர்களே, இன்றைக்கி நான் சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுன்னு இதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் திரையில் தெரியக்கூடிய எங்களது அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெரிவித்து விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுபோன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து காண எங்களது சொர்ணகிரீஸ்வரர் சித்த வைத்தியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.